அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அட்டகம் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கண் முதல் பொறியால் மனமுதல் கரணக் கருவினால் பகுதியின் கருவால் எண் முதல் புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் வெண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. இதுதான் இந்த வரிகள், பாடல் வரிகள். இதில் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை எதன் மூலமாக நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும், எதன் மூலமாகலாம் நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. இது இந்த பாடல் மூலமாக மிக நம்மளுக்கு ஒரு சிறப்பான புரிதல் ஏற்படுது. நாம் நமது பயணத்தை எந்த மாதிரி அமைச்சுக்கிறோனோ, நம்மளுடைய பக்குவ நிலையை நாம் வளர்த்து கொள்வதற்கு வள்ளல் பெருமான் உபாயம் சொல்கிறாங்க. அந்த உபாயம் என்னன்றது இப்போ நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது தெரியும். அந்த உபாயத்தை நம்ம பயன்படுத்தி அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை பெறுவதற்கு தான் நம்ம முயற்சிகள் பண்ணணும். மற்ற நாம் இதுவரைக்கும் நாம் நினச்சி பயணப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த நிலைகள் எல்லாமே அந்த அருட்பெரும் ஜோதியின் அந்த அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்காது அப்படின்னு இதன் மூலமாக தெளிவாக தெரியுது. சரி, இப்போ முதல்ல வரிகளில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். கண் முதல் பொறியால் மன முதல் கரணக் கருவினால். இப்போ கண் முதல் பொறியால் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, அதாவது பொறிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 பொறிகள். சரி, அப்புறம் மன முதல் கரணக்கருவினால், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் கரணக்கருவிகள். அப்புறம் எண் முதல் புருட தரத்தினால் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்ம தத்துவங்களான அந்த வித்யா தத்துவம் 7 சொல்கிறாங்க. அதாவது காலம், நியதி, அராகம், கலை, வித்தை, புருடன், தோற்றமாயை. தோற்றமாயை அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த பேராசைப்பட்டு நம்ம போகிறோம்ல, அந்த தான் பேராசை, அதெல்லாம் சேர்ந்தது அந்த தோற்றமாயை. அப்புறம் பரத்தால் அப்படின்றாங்க. அது என்னென்னா சிவதத்துவம் 5 சொல்கிறாங்க. சுத்த வித்தை, விந்து, நாதம், பரவிந்து என்று சொல்லக்கூடிய சக்தி, பரநாதம் என்று சொல்லக்கூடிய சிவம். இந்த 5 அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் வெண்முதல் பறையால் பராபர அறிவால். அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சுத்த ஞான யோக அந்த அனுபவங்களில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது, அந்த சாதனைகளில் செய்கிறோம்ல, அப்போ கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களில் பரம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திர ஞானம், அபரம் என்று சொல்லக்கூடிய அனுபவ ஞானம், இவைகளின் மூலமாக பகுத்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் அந்த விளங்குவது அரிதன உணர்ந்தோர் இவற்றின் மூலமாக எல்லாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண் முதல் பொறியால், மன முதல் கரணக்கருவினால், பகுதியின் கருவால், எண் முதல் புருடத்தரத்தினால், பரத்தால், இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால், வெண்முதல் பறையால், பராபர அறிவால், விளங்குவது அரிதன உணர்ந்தோர். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இதன் மூலமாகலாம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சாலும், மேலும் சிறநடுவில், அதாவது இங்கே அந்த புருவ மத்தின்னு சொல்கிறோம்ல, இந்த புருவ மத்தி உள்ளே அந்த சிற்சபை, அந்த சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி
தியானத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம்னு முயற்சி பண்ணினாலும் நம்ம வந்து அந்த இறை அனுபவத்தை வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ எதனால் பெற முடியும்? அப்போ சொல்கிறாங்க, அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே அப்படின்றாங்க. இங்கே வந்து அன்முதல் அப்படின்றது வந்து அண்மை, முதல்னா கடவுள், அதாவது நமக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கடவுள். அவரை தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. அப்போ அவர் விளங்கக்கூடிய இடம் எது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு அவருடைய பெருமையை நம்ம உணர்ந்து சார்ந்து அவர் எதன் மூலமாக அவருடைய அருளை பெறலாம்ன்றது தெரிஞ்சு படிச்சுட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக அவருடைய அருளாற்றல் ஓங்கி நமக்கு அந்த அருட்சக்தி கிடைக்கும். அதன் மூலமாகத்தான் நாம் வந்து அந்த இறை அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா வந்து ஒரு சிற்றணு தான் சொல்கிறாங்க. அந்த சிற்றணுவில் அந்த அருள் வந்து வெளிப்பட்ட அந்த அருள் மூலமாக அந்த அனுபவத்தில் விளங்கக்கூடியவராக தான் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அருள் அந்த ஆன்மாவில் அந்த சிற்றணு என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவில் அருள் வெளிப்பட்டு அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய அந்த அனுபவங்கள் அதுதான் வந்து இறை அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனுடைய அந்த பெருமைகளை நம்ம உணர்ந்து சார்ந்து அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும்னு பெரும் தயவை கொண்டு எதிர்ப்பட்ட ஜீவர்கள் அனைவரையும் கடவுளாகவே நினைத்து ஜீவகாருண்யம் செய்து அப்படியே இடைவிடாமல் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த இடைவிடாமல் எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்களாக செய்து வருவோமேயானால் நமக்கு பக்குவ நிலை ஏற்படும். அந்த பக்குவ நிலையின் தரத்திற்கு ஏற்றவாறு இறைவனுடைய அருள் சிறிது சிறிதாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டுக்கிட்டே வர்றோமோ, அதாவது ஜீவகாருண்யம் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி ஜீவகாருண்யம். இப்போ நான் சொன்னேன்ல, எல்லா ஜீவர்களையும் எதிர்ப்பட்ட எல்லா ஜீவர்களையும் கடவுளாகவே நினைத்து அவர்களுக்கு நாம் ஜீவகாருண்யம் செய்துட்டு வரும்போது அந்த தயவு வந்து பெரும் தயவாக இருக்கணும். சிறிய தயவை கொண்டு பெரிய தயவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பெரிய தயவுடைய அறிவை நம்ம வளர்த்துக்கிறணும். அந்த அறிவு தான் நம்மளுக்கு அந்த அருளை கொடுக்கும். அப்போ அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பக்குவ நிலைகள் ஏற ஏற நம்மளுக்கு இறை அந்த அருட்சக்தி நம்மளுக்கு அதிகமாகி கிடச்சிக்கிட்டே வரும். அப்போ அதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த இறை அனுபவம் வந்து சிறிது சிறிதாக நம்மளுக்கு உணர்த்தப்படும். அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், இறைவன் வந்து புறத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வேதங்கள்லையோ ஆகமங்கள்லையோ புராணங்கள்லையோ இதிகாசங்கள்லையோ சொன்னது மாதிரி இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்ம செய்யக்கூடிய இந்த முயற்சிகள்னாலையும் இறைவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பக்தி, சத்விசாரம், பரோபகாரம் மற்ற எல்லாமே செஞ்சுட்டு தான் வரணும். எல்லாமே அதை பயணப்பட்டுட்டு தான் வரணும். ஆனால் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும், நம்ம எந்த அளவுக்கு தயாவோடு இருக்கோமோ, தயா குணங்கள் எந்த அளவுக்கு, அதாவது இந்த கருணை, அந்த இரக்கம் சொல்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த நிலை எந்த அளவுக்கு இருக்கோ, வள்ளல் பெருமான் அந்த நிலையை வச்சு தான் என்னை ஏறா நிலைமிசைக்கு ஏற்றியது தயவு அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கேயும் அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அன்முதல் தடித்து படித்திட, இறைவனை வந்து நம்ம முழுதாக உணரணும். உணர்ந்து அதை வந்து நம்ம வந்து அந்த இறை உணர்வை வந்து வளர்த்து கொள்வதற்கு பக்குவம் வரணும். பக்குவம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருதோ அந்த அளவுக்கு இறை சக்தி, இறைவனுடைய அருள் சக்தி நம்மளுக்கு வந்து உணர்த்தி நம்மளை மேலேற்றி வளர்த்து மேலேற்றோம் அப்படின்னு தான் இந்த வரியல் மூலமாக அவங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நான் சொன்ன இந்த விஷயத்தை உள்ள அசை போடுங்க. நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி
அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி